இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இன்று மீண்டுமாக நமது சிந்தனைக்காக ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு கஷ்டங்கள் இவ்வளவுதான் இல்லை. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம், என்ன செய்கிறதுனே தெரியலையே. ஒரு கஷ்டம் முடிஞ்சால் அடுத்த கஷ்டம், ஒரு படி ஏறினா முளை சறுக்குதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகளை பார்த்து அவங்க துவண்டு போயிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு புரியலை. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏம்மா இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கியே, நீ போய் இந்த இடத்துல ஒரு சித்தர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, சரி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக போய் இந்த சித்தரை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. போகும்போது அந்த சித்தர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறாரு ஃபைனலாக, சரிம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 108 பேருக்கு அன்னதானம் கொடுங்க, முழு மனசோட நிறைவாக கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவும் இதை கேட்டுட்டு தன்னுடைய கணவன் அலுவலக பணி முடிஞ்சு சாயங்காலம் வரும்பொழுது அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் போய் ஒரு சித்தர் இருக்காருன்னு சொன்னாங்க. போய் சொன்னேன், அவர் 108 பேருக்கு அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு, 108 பேருக்கு அன்னதானம் அவ்வளோதானே, சரிம்மா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறதுனால தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அடுத்த நாள் சொல்லிடுறாரு, ஆளாளுக்கு கொஞ்சம் பிரித்து இந்த 108 பேருக்கு அன்னதானம் கிடைக்கிற அளவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு போய் மனைவி வீட்டில் இருப்பாங்க, போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் போய் அவருக்கு கீழே பணிபுரிகிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, 108 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும், அதனால் எங்களுக்கு இந்த பொருளை கொடுங்கன்னு சொல்லி இந்த சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் திட்டிகிட்டே கொடுக்குறாங்க, நமக்கு வர லாபமே கம்மியாக இருக்குது, இதில் இவங்க வேறு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி இதை வாங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு கஷ்டத்தோடு ஒவ்வொருத்தரும் அதுக்கு தேவையான பொருள் அவங்கக்கிட்ட அவங்க கடையில் என்ன இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவங்க அந்த 108 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமும் சேருது. அவங்களும் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. அந்த குறித்த நாளும் வருது, அன்னதானம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு சரி எப்பா இன்னைக்கு நம்ம அன்னதானம் கொடுத்துட்டோம், இன்னையோடு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிறைவாக வீட்டுக்கு வராங்க. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. ஆனால் பார்த்தா இவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எதுவுமே குறைஞ்சபாடே இல்லை. அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம், என்னது இவர் இந்த சித்தர் சொன்னார் 108 பேருக்கு அன்னதானம் கொடுங்கன்னு சொன்னார், நம்மளும் போய் கொடுத்துட்டு வந்தோம், ஆனால் கஷ்டம் எதுவுமே மாறலையே, இன்னும் மேலே மேலே தானே பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவோட கணவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் வராங்க. ஒவ்வொருத்தராக வந்துட்டு போகிறாங்க. ஐயா நீங்கள் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க, நாங்கள் பொருளை கொடுத்தோம், அது வரைக்கும் எங்களுக்கு இருந்த கஷ்டம் இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் கேட்கவும் பொருள் கொடுக்கவும் எங்களுக்கெல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கவும் அந்த கணவனும் மனைவியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது, நம்ம ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னோம், இப்போ அவங்க குறையெல்லாம் தீர்ந்துருச்சு, நம்ம குறை தீரலை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம உண்மையாக இல்லாததுனால தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இப்போ நமக்கு ஒரு வாய்ப்புன்னு கிடச்சிது, ஒரு 108 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதுலேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், உண்மையாக இல்லாமல் போயிட்டோம். இப்போ அந்த உண்மையாக இருந்து அவங்கவுங்களால முடிஞ்சதை கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க கஷ்டங்கள் தீர்ந்துருச்சு இல்லையா, நம்ம உண்மை இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம வேதத்துலேயுமா வெளிப்படுத்தலில் இப்படியாக ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட பின்பகுதியில் பார்க்குறோம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த மாதிரியான பலன்களை செய்கிறோம், நற்காரியங்களை செய்கிறோமா, நேர் வழியில் செய்கிறோமா, அப்படி செய்யும் பொழுது அதற்குரிய பலன் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். அல்லது தீய வழியில் தீய காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு தீமையான பலன்கள் தான் கிடைக்கும். அதே மாதிரி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலையும் 10வது வசனத்தில் பார்க்குறோம், வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஒருவேளை இது தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்குரிய வேலையில் அவங்கவுங்க உண்மையோடும் உத்தமத்தோடும் அவங்களுடைய பணியை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தமாக இருக்குது. அதனால் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பணிகள் எதுவோ அதை நம்மால் முடிஞ்சவரை எதெல்லாத்தையும் நியாயத்தோடும் நீதியோடும் செய்யணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீதியோடு நியாயத்தோடு செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே நல்ல பலன்களாகவே கிடைக்கும்.
நமக்கு ஒருவேளை காலம் தாழ்த்தி நமக்கு அது ஒரு பலன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்ம செய்த அனைத்து நற்காரியங்களுக்கும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காரியத்தை நம்ம மனசில் வச்சு எப்போதுமே நம்மால் முயன்றவரை, நம்மால் இயன்றவரை எந்த அளவுக்கு நற்கிரியைகளை நற்காரியங்களை செய்ய முடியுமோ அதை நாம் அனைவரும் செய்வோம்.